श्रीमते श्रीवराह महादेशिकाय नमः। श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते बकुलभूषण महागुरवे नमः। श्रीतरंगमहानंदिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथ परब्रह्मणे नमः। श्री अलर्मेल मंका नायिका समेत श्री श्रीनिवास परब्रह्मणे नमः। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति। சீரொன்றுதோ புலு திருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே யமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ரொம்ப ஆச்சரியமான தயா சதகத்தை நாம் அனுபவிச்சுருக்கோம். இதில் ஆஸ்திகாலுக்கு அந்த தயாதேவனுடைய கிருப்பையினாலே 105 பாசுரங்கள் சுவாமி தேசிகன் வாக்காக நமக்கு கிடச்சிது. இதில் இந்த 105வது ஸ்லோகத்திலே எல்லா காரியத்தையும் அவனே பண்ணுறான். இந்த ஸ்துதி தயனுடைய குணங்களையெல்லாம் வர்ணிச்சிருக்குன்னு சொல்லி சாதிச்சு, இந்த ஸ்துதியில் எந்த தோஷமும் இல்லை, நிர்தோஷகமானது, சகல க்ஷேமங்களுக்கும் இது க்ஷேமங்களை அளிக்கக்கூடியதான் நிதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, இந்த ஸ்துதியானது சாத்விகமான பிரபதிகள் சத்தபாஜாம் அவளுக்கு சோபதே சோபை அளிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி, நான் ஒரு நிமித்த மாத்திரமே காரணம், சகலத்தையும் சீனிவாசன் பண்ணுறான் அப்படின்னு 104வது பாசுரத்தினுடைய அந்த விஷயத்தையும் எடுத்து இங்கே சொல்கிற. திருப்பியும் இன்றைய தின பாசுரம் 106வது பாசுரம். இதில் அபேட்சித்ததையெல்லாம் ஒரு வள்ளல் போலே வழங்குவதான இந்த 100 பாசுரம். இதை அண்ணா பாராயணம் பண்ணணும், பாராயணம் பண்ணால் என்ன கிடைக்கும்னு இந்த 106வது பாசுரத்திலே ஸ்லோகத்திலே சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். சதகமிகமுதாரம் சம்யகப்யஸ்யமானான் விஷகிரி மதிஹ்ருக்ய வெக்யமாலோகயந்தி அனிதர சரணாநாமாதிராஜ்யாபிஷேச்சத் சமித விமத பக்ஷா சார்ங்கதன்வானுகம்பா. சதகமிகம் உதாரம். சதகம் இதம் உதாரம், இதம் சதகம் அப்படின்னு சொல்கிறார். இந்த குணத்தினாலே சொல்லப்பட்டதான விஷயம் சம்யக்கு ரொம்ப நன்றாக இருக்கக்கூடியதானது. அபியசியமானான் புனப்புனக, இதை திருப்பி திருப்பி சொல்லணும். சம்யக் அபியசியமானான். விஷகிதிம் அதிகிருத்திய, விஷகிரியில் இருக்கக்கூடியதான இந்த திருவேங்கடத்தான் வியக்தம் ஆலோகயந்தின்னு சொன்னார். ஆலோகயந்தி பார்க்கப்படுபவர்களாய் எப்படி இருக்கான்னா, இந்த சீனிவாசன் எப்படி இருக்கான், சார்ங்கதன்வானு கம்பா, சங்கிரி சக்ரி அப்படி சொல்கிறார் இல்லையா, சக்கரத்தை உடையவன் சங்கை உடையவன். இதை சார்ங்கின்னு கொடுத்துருக்காருங்க. சார்ங்கம் என்றதான வில்லேந்தியவனாக சீனிவாசன் தயையோடே சமித விமத பக்ஷா அப்படின்னா விரோதிகளை சாந்தப்படுத்துபவன் அப்படின்னு சொல்ல. அனிதர சரணானாம் கத்தியந்திராபாவம், வேறு வழியில் இவன் ஒரு பேதை, இவன் அக்கிஞ்சனன்னு நினச்சிண்டு ஆதிராஜ்யம்னு ஒரு பதம், உன்னதமான பதவியிலே அபிஷேகம் செய்வார்கள் அப்படின்னு அபிஷேகம் செய்யத்துன்னு போட்டிருக்கா பெரியவாய்ங்க.
இது வந்து பதார்த்தமாக தெளிவாக சாய்ச்சிருக்கிறது. சாரார்த்தம் வந்து இந்த தயாசதகமானது பக்தால் தாங்கள் அபேட்சித்ததை எல்லாத்தையும் அனுகிரகிக்கக்கூடியதானது ஒரு வள்ளலாய் இந்த 100 பாசுரம் அடங்கியதான இந்த ஸ்தோத்திரம் ஸ்துதியானது யார் வந்து ரொம்ப நன்னா பாராயணம் பண்ணுறாளோ அவள் வந்து இந்த திருவேங்கட மலையில் ஏறி நன்றாக பார்த்து கொண்டிருக்கும் சீனிவாசன் மேலேந்து 7வது மலையிலேந்து வேங்கடாத்திரியிலேந்து நம்மையெல்லாம் தன்னுடைய திருத்தாமரை கண்களாலே கடாட்சம் பண்ணி கொண்டிருக்கிறான் சீனிவாசனுடைய அந்த பிராட்டி. சீனிவாசன் சொல்ல பிராட்டியை சொல்ல தயை பிராட்டியை சொல்கிற அவளுடைய ஆஸ்திகாலுடைய விரோதங்களை எல்லாம் எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவா எல்லாம் சமாதானப்படுத்தி சமன் செய்து அடக்கி வேறு கதியில்லாத அக்கிஞ்சனாள். நம்மளை போல இருக்கிறவா அக்கிஞ்சனாள். பெருமாள்கிட்ட கை கூப்புறதை தவிர நமக்கு ஒன்றும் தெரியாது. என்னதான் ஸ்தோத்திரம் பண்ணாலும் சுவாமி தேசிகன்மார் நம்மளால் பக்தி பண்ண முடியுமா? நம்மாழ்வாரை போலே பண்ண முடியுமா? ராமானுஜரை போலே பண்ண முடியுமா? இல்லை சபரி போலே ஆச்சார கைங்கரியம் பண்ண முடியுமா? பரதன் போலே எம்பெருமானிடத்திய பக்தியாக இருக்க முடியுமா? சத்ருக்னாழ்வானை போலே பாகவத கைங்கரியம் பண்ண முடியுமா? எதுவும் நம்மளால் பண்ண முடியாது. அதனால நம்மளாம் அக்கிஞ்சனாள். இந்த ஆக்கிஞ்சன்யமானது நம்ம மனத்தில் என்றைக்கும் இருக்கணும். அப்போ தான் நம்ம அக்கிஞ்சனாள். எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டா போச்சு. அதனாலே அப்படிப்பட்ட அக்கிஞ்சனாள். எப்படிப்பட்ட அக்கிஞ்சனாள்னா புனப்புனகா இந்த தயாசதகமாகிய விஷயத்தை எவன் பாராயணம் பண்ணுறானோ அவனுக்கு என்ன கிடைக்கும்னா ஆதிராஜ்ய பட்டம் அப்படின்னு சொல்கிற சுவாமி தேசிகனிங்க. ஆதிராஜ்ய அபிஷேகம். ஒரு அக்கிஞ்சன சக்கரவர்த்தி பட்டத்தில் உட்காத்தி வச்சு இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, இதில் இவன் ராஜா அப்படின்னு. இந்த லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டுன்னு தெரியும், பசங்க மார்க் எடுத்தாக்கா அதுமாரி சொல்லறீங்க. அதில் ராஜா. தாயரில் கடையாயின தாயேன்னு குலசேகர பெருமான் சொன்னார். எல்லாம் வந்து அவளுக்கு வந்து கிடச்சிது, யசோதைக்கு கிடச்சிது, எனக்கு எதுவுமே கிடைக்கல. அதனால் தாய்மார்களில் யார் கடைசின்னா நான் தான் அப்படின்னு கிருஷ்ணனுடைய ஜனன மாதாவுடைய வாக்காக குலசேகர பெருமான் பெருமாள் திருமலை சாய்கிற தாயரில் கடையாயின தாயே அப்படின்னு சொல்கிறார். அதை மாதிரி எனக்கு என்ன தெரியும்னா எனக்கு ஒன்றும் தெரியாது சுவாமின்னு சொல்றதுல நான் ராஜா. அக்கிஞ்சனல்ல ராஜ பதவி அதில் உட்காந்து வச்சிருவானா இந்த பிராட்டி. தாழ்ந்தவர்களும் கடையனாக தாழ்ந்தவனாக அப்படின்னு ஆக்கி உயர்த்தரா அப்படின்றது. அதில் நீ தான் ஃபஸ்ட்டுடா. எனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் பெருமாள் பார்த்துப்பான்னு மகா விஸ்வாசத்தோட சொல்கிறேன் நீனு. அந்த விஸ்வாசத்தில் வந்து நீதான் முதல், உனக்கு ராஜா பதவின்னு சொல்லி அந்த சிம்மாசனத்தில் கொண்டு கிங்கரத்வாதிராஜ்யம்னு ஏற்கனவே சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். அதாவது ஒரு நிகரட்டதான ஒரு ராஜ பதவி, ராஜ பதம் கொடுக்குறார். அந்த பதத்தை நம்மளை எல்லாம் உட்காந்து வச்சு அபிஷேகம் பண்ணுறார் இல்லையா? நம்ம எல்லாம் பெருமாளை வந்து அதிபதி ஆக அடைந்து அனன்யாதிபதிகளாகிறோம் நம்மெல்லாம் இங்கே. இப்படி இந்த விஷயத்தை நமக்கு இந்த பாசத்தை கொடுக்குற. இப்போ திருவேங்கடமலையான் எப்படி இருக்கான்னா சார்ங்கின்னு போட்டிருக்க. சார்ங்கத்தை ஏந்தியவன், சார்ங்கதன்வா, சார்ங்கத்தை ஏந்தியவன் அப்படின்னு போட்டிருக்காரு இங்கே சுவாமி தேசிகன். இது எம்பெருமான் கையில் ஒரு ஆயுதத்தை வச்சுருக்கார். சங்க சக்கரம் எப்பயுமே இருக்குது, சார்ங்கத்தையும் வச்சுருக்காருன்னு சாய்க்கிறார். இங்கே பெருமாளுக்கு நம்மை வசப்படுத்துவதாகிய ஒரு ஜெயம் சித்தித்ததால் இந்த ஜீவாத்மாக்களை தன் வசப்படுத்தினான் பெருமாள். அந்த நம்ம வந்து எவ்வளோதான் பெருமாள் கூட்டாலும் நம்ம அவனை எதிர்த்து தான் போகிறோம். நம்மளை ஜெயிச்சுட்டார் பெருமாள் இங்கே. அதனால் சார்ங்கதன்வா அப்படின்னு வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினாலே. பெருமாளுக்கு மனோரதம் என்னன்னா ஜீவாத்மாக்களை தம் அடிமைப்படுத்தி நம் திருவடிக்கிட்டே கொண்டு வரணும் அப்படின்னு ஆசை. அதில் பெருமாள் ஜெயிச்சுட்டார். ஆனால் இந்த பாசுரத்தில் அபிஷேக ஸ்துதி படித்து
ஆகிஞ்சன்யத்திலே ரசமுடைய இந்த நம்மெல்லாம் ஒரு பேதையான பிரஜைகள், எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ற பேதை. இதில் தயாதேவியினுடைய அனுகிரகம் நமக்கெல்லாம் ஒரு அபிஷேகமாக செய்விக்கப்படுகிறது. இங்கே என்னன்னா, திருமலையிலேருந்து அனுகிரகமே மலை அருவியாக கொட்டுறது. திருமலை கீழேருந்து அண்ணாந்து பார்க்குற வாழ்க்கை மேலே உள்ளதான அருவியிலேருந்து தயாதேவியினுடைய தயை கடத்தி போகிறது நமக்கெல்லாம். அதனாலே பலமுறை அபியாசம் பண்ணணும் இந்த தயாசதகத்தை. பலமுறை என்னன்னா, ஒரு தடவை 2 தடவை 3 தடவை சிறு பிள்ளையா இருக்கும்போதே தயாசதகத்தை சொல்லி வச்சுட்டாக்க அந்த காருண்யத்தினுடைய பரிபூர்ணமான அனுகிரக பிரவாகமானது சின்ன பசங்கள்லேருந்தே பாலன்லேருந்தே நமக்கு கிடச்சிடும். அப்போ பிராட்டி எவ்வளோ முக்கியமானவள் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதனால் பெரியவா என்ன பண்ணோம், சின்ன வயசுலையெல்லாம் சொல்லி வைப்பான் நமக்கு. இந்த ஸ்துதியை படித்து தெரிஞ்சக்கூடியதான அக்கிஞ்சனனுக்கு அபிஷேகம் பண்ணார் பிராட்டி. இன்னொன்று ஒன்று சொல்கிறா, இந்த ஸ்துதி 108 ஸ்லோகம் இந்த தயாசதகம். இந்த 108 நமக்கு மனப்பாடம் ஆற்று முன்னாடி குருமுகமாக சந்தை சொல்லி மனத்தில் பதிஞ்சு ஒவ்வொரு வரியும் தப்பு இல்லாமல் சொல்லி பெரியவாள்கிட்ட கேட்டு திருத்திண்டு சொல்கிறதுக்குள்ளேயே மொத்தமே நம்மளுக்கு தயாதேவி அனுகிரகம் பண்ணிடுவான்னு வியாக்கியானத்தில் சொல்கிறா பெரியவா. ரொம்ப அற்புதமான வரி அது. அவள் போட்டுக்கிறது அப்படியே வாசிக்கிற 2 வரி தான். மனப்பாடம் ஆவதற்கு முன்பே சந்தை சொல்லும் பொழுதே இந்த தயாதேவியினுடைய அபிஷேகமானது ஆகிவிடும். அவளே நமக்கு இந்த கிங்கரத் வாதிராஜ்யம் மாதிரி இவன் அகிஞ்சனன்ல இவன் ராஜான அபிஷேகம் பண்ணி வச்சிருவாளாம். அப்பேற்பட்டதான தயாமூர்த்தி காருண்யமூர்த்தியாக இந்த தயாதேவி இருக்கா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் இந்த 100 ஸ்லோகத்தை எவனொரு அபியாசம் பண்ணானோ அபியாசம் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே இவனுக்கு அனுகிரகம் விசேஷம் கிடச்சிடும். அபியாசம்னா என்னன்னா புனகா ஒரு பட்டணம். திருவாய்மொழி இருக்குன்னா இல்லை திருப்பாவை இருக்குன்னா 30 பாசுரத்தும் தப்பு இல்லாமல் சொல்லத்துக்கு 15 மினிமம் ஒரு 30 நாட்கள் ஒரு குருகிட்ட உட்காந்து சந்தை சொன்ன பிறகு நமக்கு அக்ஷர சுத்தத்தோடு சொல்ல வருது இல்லையா? அதுதான் அபியாசம். அதுக்கப்புறம் ஒரு 30 நாள் திரும்ப சொல்லணும், கோட்டிக்கு அபியாசமானும் வாயை திறந்து சொல்லணும். இதெல்லாம் அபியாசத்தில் ஒரு முறைக்கு மேல்பட்ட எது சொல்கிறப்பட்டதோ அது அபியாசம் அப்படின்னு பலமுறை படிப்பதே அபியாசம் அப்படின்னு சொல்கிறான் இந்த இடத்துல. அதனால் இந்த அபியாச ரீதியாக இந்த தயாசதகத்தை யார் யார் படிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் தயையுடையதான பரிபூர்ணமான கிருபா கடாட்சமான சித்திக்கும் அப்படின்னு தேசிக இந்த 106வது ஸ்லோகத்தில் காட்டுறார். எப்படி ஸ்ரீமத் ராமாயணம் படித்தாலோ கேட்டாலோ அவளுக்கு குடும்ப விருத்தியம் தனதானிய விருத்தியம்னு அந்த ஆதிகவி வால்மீகி பகவான் ஸ்ரீமத் ராமாயணத்தில் கடைசியில் சொல்லியிருக்கார் பட்டாபிஷேக சர்க்கத்தில். அது கிடச்சிரும்னு அங்கே சொன்னால் அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகனோட தியாசதகத்திலே புனகா யார் அபியாசம் பண்ணுறாளோ அவளுக்கு தயாதேவியினுடையதான பரிபூர்ணமான கிருபா கடாட்சம் சித்திக்கும் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிப்பதாக பெரிய வியாக்கியானத்தில் சாதிக்கிறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.